அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்து ஒட்டி வாழ்ந்த ஒரு நபர். நாங்கள் எகிப்திலிருந்து 200 நபர்கள் கப்பலில் பயணம் செய்து வந்து கொண்டிருந்தோம். திடீரென்று கடலில் புயல் வீசியதனால் கப்பல் மூழ்குகின்ற அளவுக்கு ஆகிவிட்டது. கப்பலில் இருந்த எல்லா நபர்களும் கூச்சலிட்டார்கள், அழுது புலம்பினார்கள். ஒரே ஒரு நபர் மட்டும் எந்த விதமான சலனமும் இல்லாமல் திடீரென்று கப்பலிலிருந்து இறங்கி கடல் மட்டத்தில் தண்ணீருக்கு மேலே தொழுக ஆரம்பித்து விட்டார். நாங்கள் அவரை பார்த்து எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், மகான் அவர்களே எங்களை காப்பாற்றுங்கள் என்று நாங்கள் சொன்னோம். அவர் எங்களை பார்த்து திரும்பினார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். என்ன நடந்தது என்று கேட்டார். அப்ப நாங்கள் கேட்டோம், உங்களுக்கு தெரியாதா? கடலில் புயல் வீசுகிறது, கப்பல் மூழ்கின்ற நிலைமையில் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், தகர்ரபு இலல்லாஹ், நீங்கள் அல்லாவின் பக்கம் நெருங்குங்கள் என்று சொன்னார். நாங்கள் கேட்டோம், பிமாதா நத்தகர்ரபு, நாங்கள் எதை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவது என்று கேட்டோம். துன்யாவை விட்டு விடுங்கள், துன்யாவின் மோகத்தை விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் விட்டு விட்டோம் என்று சொன்னோம். அப்படியானால் ஒவ்வொரு நபரும் நீங்கள் கடலில் இறங்குங்கள் என்று சொன்னார்கள். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நபரும் கடலில் இறங்கினோம். நாங்கள் யாரும் கடலில் மூழ்கவில்லை, எல்லோரும் தண்ணீருக்கு மேலே நின்றோம் என்று சொல்லி காட்டுவார்கள். கப்பல் அப்படியே எல்லா சாமான்களோடும் மூழ்கியது. இப்போது நாங்கள் சொன்னோம், அந்த கப்பலில் இருந்த சாமான்கள் எல்லாம் எகிப்து நாட்டிலிருந்து ஒரு நபர் மதீனாவின் ஏழைகளுக்கு கொடுத்தது என்று சொன்ன பொழுது திரும்பவும் அந்த நபர் தொழுக ஆரம்பித்து துஆ செய்தார்கள். மூழ்கிய கப்பல் அப்படியே மேலே வந்தது, எந்த பொருளும் சேதமில்லாமல் இருந்தது. நாங்கள் கேட்டோம், நீங்கள் யார் என்று கேட்டோம். நான் தான் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்கள். நாங்கள் அந்த கப்பலிலேயே மதீனாவுக்கு சென்ற அந்த பொருட்களை ஏழைகளுக்கு பங்கு வைத்து கொடுத்தோம் என்று அந்த நபர் சொல்லி காட்டுவார். அஹ்மது ஷிஹாபுத்தீன் கல்யூபி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய நவாதிர கல்யூபி இந்த செய்தியை பதிவு செய்வார்கள். உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அற்புதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்தில் வெளிப்படுத்தினார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.